தமிழ் குர்ஆன். இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையே காண்பார்கள். அவர்களிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதை போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். இவ்வாறு அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெருந்துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பினின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர். கேள்வி பதில். முகமது நபியின் பெயரை தொடர்ந்து முகமது சல் என்று குறிப்பிடப்படுகிறது. சல் என்பதன் அர்த்தம் என்ன? ஏன் அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சல் என்பது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும் என்பதன் சுருக்கமாகும். இதற்கு பெயர் ஸலவாத் என்பதாகும். முகமது நபியின் பெயரை கூறினாலோ அல்லது பிறர் கூற நாம் கேட்டாலோ அல்லது வாசித்தாலோ உடன் நாம் இவ்வாறு முகமது நபிக்கு ஸலவாத்து சொல்வது சிறந்ததாகும். அதன் ஸலவாத்தின் அர்த்தம், அல்லாஹ் முகமது அவர்களை ஆசீர்வதித்து அமைதியே வழங்குவானாக. ஸலவாத்து கூறுவது முகமது நபி அவர்கள் மீதும் அவரது உன்னத குடும்பத்தினர் மீதும் அன்பு, மரியாதை மற்றும் பயபக்தியை காட்டும் செயலாகும். ஸலவாத்து கூறுவதன் மூலம் முஸ்லிம்கள் அதிக ஆசீர்வாதங்களையும் பாவ மன்னிப்புகளையும் நபியின் தெய்வீக அந்தஸ்துக்கு அதிக நெருக்கத்தையும் தேடுகிறார்கள்.